வணக்கம். இந்திய ஜனாதிபதியின் சபரிமலை பயணத்தால் சர்ச்சை. ஐயப்பன் சிலை படத்தை அவர் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்ததால் அதிர்ச்சி. உடனடியாக நீக்கினார்கள். திருவனந்தபுரம் நேற்று சபரிமலைக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருமுடி கட்டி 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தார். இந்த நிலையில் அவரது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் சபரிமலை ஐயப்ப மூலவர் சிலை புகைப்படத்தை வெளியிட்டு கடும் சர்ச்சைக்கு உள்ளானார். இதையடுத்து மூலவர் படத்தை நீக்கியுள்ளது ஜனாதிபதி மாளிகை. தலைவர் திரௌபதி முர்மு இருமுடி கட்டி 18 புனித படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தார். இதன் மூலம் சபரிமலையில் தரிசனம் செய்த முதல் இந்திய குடியரசு பெண் தலைவர் திரௌபதி முர்மு என்பது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை வரலாற்றில் தரிசனத்திற்காக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதற்காக திரௌபதி முர்மு அக்டோபர் 21 மாலை டெல்லியிலிருந்து தனியார் விமானத்தில் திருவனந்தபுரம் வந்தார். விமான நிலையத்தில் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மற்றும் முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் அவருக்கு அன்பான வரவேற்பு அளித்தனர். அதன்பின் ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்த திரௌபதி முர்மு நேற்று காலை 9:35 மணி அளவில் விமானப்படை ஹெலிகாப்டரில் சபரிமலை நோக்கி புறப்பட்டார். நிலக்கல்லில் இறங்கிய அவர் அங்கிருந்து வாகனத்தில் பம்பை சென்றார். பம்பை கணபதி கோயிலில் வழிபாடு செய்து பின்னர் இருமுடி கட்டும் மரபின்படி வழிபாடு செய்து பம்பையிலிருந்து ஜீப் மூலம் சன்னிதானம் நோக்கி பயணித்தார். சன்னிதானம் சென்றதும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் குடியரசுத் தலைவருக்கு பூரண கும்பம் மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் திரௌபதி அவர்கள் தனது பாதுகாப்பு குழுவுடன் 18 புனித படிகளையும் ஏறி ஐயப்பன் சந்நிதியில் தரிசனம் செய்தார். மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடத்தி சந்தன பிரசாதத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கினார். அதன்பின் மாளிகை புரத்தம்மன் கோயிலில் வழிபாடு செய்த அவர் மீண்டும் பம்பை வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டரில் திருவனந்தபுரம் திரும்பினார். திரௌபதி முர்முவின் வருகையொட்டி பாதுகாப்பு காரணங்களால் பக்தர்களின் அனுமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அவர் தரிசனம் முடிந்த பின் மட்டுமே பக்தர்கள் சபரிமலையில் நுழைய அனுமதிக்கப்பட்டனர். நவம்பர் 16 மீண்டும் நடை திறக்கப்பட உள்ளது. தேங்க்ஸ்.